மஞ்சுமல் பாய்ஸ், ஆவேசம், மின்னல் முரளி, பீஷ்ம பருவம், டிரான்ஸ், கும்பலாங்கி நெட்ஸ், இந்த படங்கள் எல்லாமே மலையாளத்துல வந்த படங்கள். ஆனா மலையாளத்துல எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தமிழ் ஆடியன்ஸும் இந்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல கொண்டாடினாங்க. இந்த படங்களுக்கு எல்லாம் மியூசிக் போட்டது யார் தெரியுமா? அனிருத் தான். அதாவது நம்ம அனிருத் கிடையாது, மலையாள சினிமாவின் அனிருத் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய சுஷின் ஷாம் தான். இன்னைக்கு நம்ம வைப் பண்ணக்கூடிய பல மலையாள பாடல்கள் வந்து இவரோட மியூசிக்ல இருந்து தான் வந்திருக்கும். அதே மாதிரி இவர் போட்ட ஒரு தீம் மியூசிக் இருக்குல்ல, அதை இன்ஸ்பயர் பண்ணி அனிருத் ஒன்று போட்டிருப்பாரு. அதை நம்ம இன்னைக்கு வரைக்குமே பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். 2022 விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பேன் இண்டியா அளவில் மிகப்பெரிய ஹிட் அந்த படம். அந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தீமுமே அவ்வளவு தூரம் வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அதுல ரோலெக்ஸோட என்ட்ரி தீம் ஒன்று இருக்குல்ல, அந்த தீமை கேட்டுட்டு இருக்கும் போது இந்த தீமை நம்ம எங்கேயோ கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணி இருக்கும். எஸ், அது வந்து பீஷ்ம பருவம் அப்படின்ற படத்துல பி நட்டோரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டிக்கு வந்து பயங்கரமான ஒரு தீம் வந்து போட்டிருப்பாரு. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த படத்துல வந்து வந்திருக்கும். ரெண்டு பாட்டையும் ஒரேடியா கேட்டு முடிச்சோம் அப்படின்னா 6 வித்தியாசங்களை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பீஷ்ம பருவம் வந்து மலையாளத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஹிட்டான ஒரு கேங்ஸ்டர் படம். அந்த படத்தை முதல்ல ஓடிடிக்காக தான் அவர் வந்து பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த ரீ ரெக்கார்டிங்லாம் போகக்கூடிய சமயத்துல வந்து இந்த மொத்த ரீ ரெக்கார்டிங்கையும் பார்த்துட்டு அவர் நிறைய கரெக்ஷன்லாம் சொல்லக்கூடிய ஆள் தான். ஆனா அந்த ரீ ரெக்கார்டிங் ஃபுல்லா பார்த்துட்டு சுஷின் ஷாம் கிட்ட வந்து இந்த படத்துல எனக்கு எந்த கரெக்ஷனுமே இல்லை, ஆனா இந்த படத்தை நம்ம ஓடிடில ரிலீஸ் பண்ணல, தியேட்டர்ல ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மியூசிக்லாம் கேட்டு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட தீம் எல்லாமே தியேட்டர்ல பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகிறதா இருக்கும், ஓடிடிலே ஒர்க் அவுட் ஆகிறதா இருக்கும். நீங்க மொபைல் ரிங்டோனா வச்சா கூட அது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகக்கூடியதா தான் இருக்கும். அந்த படத்துல ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனித்தனி தீம் மியூசிக் ஒன்று போட்டிருப்பாரு. எல்லாமே வந்து தாறுமாறு தக்காளி சொல்றதா இருக்கும். மலையாள இண்டஸ்ட்ரியை வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்து மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பத்தி யாருக்குமே தெரியாதப்பவே சுஷின் ஷாம் வந்து பல இன்டர்வியூக்களை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகி மலையாள இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இந்தி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா அளவுல மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக இருந்துட்டு இருந்துச்சு. அந்த படத்துல குணா பாட்டு வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பாட்டா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனா அது ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா மியூசிக்குமே அவ்வளவு மாசா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து சுஷின் ஷாம் வந்து போட்டு கொடுத்திருப்பாரு. அதுவும் அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த பார்ட்டி வைப் சாங் இருக்குல்ல, அதெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அப்புறமா ஆவேசம் படம், ஆவேசம் படத்துல இருக்கக்கூடிய அந்த இலுமினாட்டி பாட்டுலாம் இன்னுமே பயங்கரமா வைப் பண்ணிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதை பத்தின ரீல்ஸ்லாம் வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த படத்துல வரக்கூடிய பல தீம் மியூசிக் வந்து கொண்டாட வைக்கக்கூடிய ஒரு மனநிலையில தான் இருக்கும். சோட்டா மும்பைன்னு சொல்லிட்டு டம்ஷராட்ஸ் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அது எல்லாமே சம மாசா இருக்கும். எப்படியா இப்பெல்லாம் மியூசிக் போடுற அப்படின்ற மாதிரி நமக்கே அவர்கிட்ட கேட்கணும்னு தோணும். மின்னல் முரளியில வந்து அந்த மாஸ் பிஜிஎம் வந்து காமிக் ஸ்டைல்ல இருக்கும். அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ரோமாஞ்சம், கண்ணூர் ஸ்குவாட், டிரான்ஸ், கப்பேலா, கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ், வைரஸ், அஞ்சாம் பதிரா, வரதன், கிஸ்மத், இப்படி இவர் மியூசிக் பண்ண எல்லா படங்களுமே ஏதோ ஒரு வகையில வந்து அவருக்கு நல்ல பேரை தான் வாங்கி கொடுத்துருக்கு. அந்த படமே கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் இவரோட மியூசிக்கா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அது வந்து அந்த படத்தை வந்து இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். அவரோட பாடல்கள் வந்து இந்த படங்கள் எல்லாத்தின் மூலமா எல்லார் மனசுக்குள்ளேயும் போயிட்டு முணுமுணுக்க வச்சிரும் அப்படின்றது வந்து இவரோட மியூசிக்கோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். பிஜிஎம்ல தான் இவர் கிங்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அதுதான் இல்லை. இவர் போடக்கூடிய பாடல்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்மள ரிப்பீட் மோட்ல வந்து தொடர்ந்து கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆவேஷனல் வரக்கூடிய இலுமினாட்டி பாட்டு பத்தி நான் தனியா சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது அவ்வளவு தூரம் ஹிட். அதே மாதிரி மஞ்சுமல்ல வந்து குதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்டிங்லேயே பாட்டு வந்துடும். ரோமாஞ்சம்ல அந்த ப்ரோமோ பாட்டு ஒன்று வரும், அதுவே பயங்கரமா இருக்கும். பீஷ்ம பருவம்ல பருதீசா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அதை கேட்டா அவ்வளோ ஒரு வைப் வரும். கப்பையிலால கடுகு மணிக்கு ஒரு கண்ணுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாஸியா கியூட்டான ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் படத்துல பராகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். கும்பலாங்கி நைட்ஸ்ல வந்து உயிரில் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலடி போட்டிருப்பாரு. ரோசாப்பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு, அதுல ரோசாப்பூ மாலை தராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். கிஸ்மத்துல வந்து கிசா பாதையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெலடி இருக்கும். இப்படி எமோஷன், மாசு, கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா எமோஷனையுமே ஒரே படத்துல வேற வேற பாட்டுல வந்து ஈஸியா தொட்டு நம்மளை கையோடய கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு பவர் இருக்குல்ல, அது இந்த ஆளுக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த பாட்டுலாம் இப்ப நான் டைட்டில் சொல்றதுனால உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாம இருக்கலாம், ஆனா இந்த டைட்டில் போயிட்டு நீங்க தேடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டை நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். அது எல்லாமே சுஷின் ஷாம் பண்ண சம்பவங்களா தான் இருந்துட்டு இருக்கும். அனிருத்தையே நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா 2K கிட்ஸ் கூட வந்து பயங்கரமா ஜெல் ஆகி அவங்களுக்கு ஒரு வைபை வந்து கொடுத்துடுறாரு. இதே தான் மலையாளத்துல வந்து சுஷின் ஷாம் பண்ணக்கூடிய ஒரு வேலையாவே இருந்துகிட்டு இருக்கும் தெரியும். நீங்க ஒருவேளை சுஷின் ஷாமோட பயங்கரமா கனெக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அது எந்த பாட்டு அப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு சோசியல் மீடியா பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.